நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஓட்டர் ஐடி எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல ஓட்டர் ஐடி போட்டு பேஜ் ஓப்பன் பண்ணிங்க. ஹோம் பேஜ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு லாகின் சைன்அப் வரும். சைன்அப்னால் புதுசாக ஓப்பன் பண்ணுறது. இப்போ என்னோடய ஐடி ஆல்ரெடி சைன்அப் பண்ணதுனால செக் பண்ணி பாருங்க. 6385 இதோட கேப்சா போட்டுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். அதனால் என்ன பண்ணோம், நம்ம லாகின் போயிடலாம் டைரெக்டாக. ஒரு வேளை இல்லை சைன்அப் பண்ணுறீங்கன்னா மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்து உள்ளே போனீங்கன்னா ஓடிபி வரும். லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ லாகின் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு நம்ம ஆல்ரெடி சைன்அப்பில் பாஸ்வேர்டு போட்டிருப்போம் பார்த்தீங்களா, சைன்இன் பண்ணுறப்போ அந்த பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் வந்து என்னோட கேப்சா கொடுத்து ரெக்வஸ்ட் ஓடிபி, நம்ம மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணிக்கணும். என்ட்ரு பண்ணி வெரிஃபை லாகின் பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக என்ரோல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபார்ம் 6 இது என்ஆர்ஐ அக்கௌண்ட்டு ஃபார்ம் 6ஏன்றது வந்து. அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் 8 தான் நம்மளுக்கு கரெக்ஷன், ஷிஃப்ட் ஆஃப் ரெசிடென்ஷியலு, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, இந்த ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே ஜெண்டர் எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது மொத்தமே ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 இதில் யூஸ் பண்ண வேண்டியது. எபிக் டவுன்லோடு வந்து நம்மளோட எபிக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறது. சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் வந்து நம்மளோட ஓட்டர் ஐடியை தேடுறது. ஃபோன் நம்பர் மூலயமா தேடலாம், டீட்டெயில்ஸ் மூலியம் தேடலாம், எபிக் நம்பரோடு தேடலாம். இது எல்லாத்தையும் செக் பண்ண ட்ராக் ஐடி அப்ளிகேஷன் நம்ம புதுசாக வந்து ஃபார்ம் 6 ஓட்டர் ஐடி போட்டோம்னா அது ட்ராக் பண்ண வந்து ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கூட போனோம்னா இதில் போய் கம்ப்ளைண்ட் எதனா வேணுன்னா ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் இதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மக்களே.